பேசிக்கான ஒரு ஆயில் பெயிண்டிங் எடிட், அதுவும் வெறும் மொபைல் ஃபோனில் இன்ஷாட், அதுக்கப்புறம் ஃபோட்டோ லேப், இந்த 2 ஆப் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபோட்டோ லேப் அப்ளிகேஷனோட லிங்க் நேற்று நம்ம இன்ஸ்டாவாதி சேனலில் கொடுத்துருந்தேன் கிறிஸ்மஸ் எடிட்டுக்காக. ஸோ அதே அப்ளிகேஷன் தான். இதில் மேலே என்ஹான்ஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த எடிட்டுக்குன்னு இல்லை, நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கும். கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் அந்த லாஸ்ட் ஆப்ஷன் கிளாம் அது போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு கீழே அந்த நெருப்பு சிம்பிள் ஃபீட் அதில் போங்க. இதில் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி ஆயில் பெயிண்டிங்னு சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய ஹேஷ்டேக்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டியும் அந்த ஹேஷ்டேக்குள்ளே போயிட்டு அதில் கொடுத்துருக்க எல்லா எஃபெக்ட்ஸையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபோட்டோக்கும் வேறு ஃபில்டர் கரெக்டாக செட் ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட ஃபேவரட் ஃபில்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்டருக்கு கீழே ஃபோட்டோஸ்லாம் காமிக்கும். சப்போஸ் உங்கள் ஃபோட்டோ அங்கே இல்லைன்னா இதுதான் கேலரி பட்டன். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் காமிக்கும். அதில் இப்போ நம்ம என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டன் தான் ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுக்கான பட்டன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட்குள்ளே உங்களோட ஃபில்டர் அப்ளை ஆகிடும். மேலே அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணி சேவ் டு டிவைஸ் கிளிக் பண்ணி இந்த கீழே இருக்கிற டவுன்லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பு தான் நான் அடிக்கடி மறந்துடுவேன். அதுக்கப்புறம் திருப்பி எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. கூகுளில் போயிட்டு ஆயில் பெயிண்டிங் பேக்ரவுண்ட்னு தேர்னிங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் இருக்கும். அதில் ஒரு பேக்ரவுண்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இன்ஷாட் ஃபோட்டோவில் உங்களோட ஆயில் பெயிண்டிங் ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு கட் அவுட் அந்த சிம்பிளில் போயிட்டு இன்னொரு வாட்டி கட் அவுட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். அதுக்கு பக்கத்தில் எரேசர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவையில்லாத போர்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த எரேசர் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் அழிச்சிக்கலாம். இப்போ இந்த கட் அவுட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி இன்ஷாட் ஃபோட்டோவில் இப்போ பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணிங்க இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. பிஐபி ப்ரெஸ் பண்ணி கட் அவுட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக சைஸ் பண்ணி பொசிஷனில் வச்சுக்கோங்க. இப்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி உங்களுக்கு கட் அவுட் இருக்குது. பட் நார்மலாக ட்ராயிங்ஸில் ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம மாஸ்க் போட போகிறோம். ஸோ பிஐபியில் இந்த மாஸ்க் பட்டன் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது இந்த மாஸ்க் பட்டன் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போது பேக்ரவுண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, அது கீழே இருக்குது. கட் அவுட் மேலே இருக்குது. ஸோ மாஸ்க் பட்டன் எப்பயுமே மேலே இருக்கிற கட் அவுட், அதாவது பிஐபியில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் கட் அவுட் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ கலர் பிஐபி பட்டன் இந்த மெனு தெரியும். இந்த மெனு கீழே தான் மாஸ்க் பட்டன் இருக்கும். நீங்கள் பேக்ரவுண்டில் போய் தேடாதீங்க. இப்போது மாஸ்க்குள்ளே போயிட்டு நிறைய மாஸ்க் இருக்கும். உங்களுக்கு எந்த டைப் பிடிக்குது, ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கணுமா இல்லை சர்க்குலராக இருக்கணுமா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபெதர் பட்டனை இழுத்திங்கன்னா உங்களுக்கு கீழே பாடி ஆண்டை பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக முடியாது, கொஞ்சம் அப்படி மிஸ்ட் மாதிரி பிளெண்ட் ஆகும் பேக்ரவுண்டோட. அவ்வளோதான், உங்களோட சிம்பிள் ஆயில் பெயிண்டிங் எடிட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த ஃபோட்டோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட்.